ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் என்னென்னத்தை பார்க்க முடியும்னு பார்க்க போகிறோம். நாங்கள் முதல் பார்த்தது தென்னை மட்டையில் ஒரு கிளி தொத்திட்டு தூங்குனுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது முடிஞ்சு ஆற்று கரவாரத்தில் மீன் இருக்கான்னு பார்க்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட தம்பி சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இருந்தாலும் ஒரு மீன் இருக்குது, இரு நான் அதை பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஐயோ அண்ணன், நான் கையில் பிடிச்சி விட்டுட்டேன் மீனை அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது, அடுத்த மீன் பிடிச்சிக்கலாம் வாடா தம்பி அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகும்போது, இன்னொரு மீன் நான் அதை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். வேணாம் போதும் வாடா, மணி ஆச்சு, வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது ஒரு தவளை ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய தவளையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது சரி, இனிமேல் நிறையா மாட்டுண்டா, இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் தேட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மாட்டினது தான் மின்மினி பூச்சி ஃப்ரெண்ட்ஸ். இதை எங்கள் ஊரில் மினுக்கட்டாம் பூச்சின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆளில் வச்சுங்க. நாங்கள் நடந்து போக போக பட்டாம்பூச்சி எங்களையே சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டோம். நெத்தை ஒன்று பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் அந்த நெத்தை. அப்புறம் நாங்கள் தேரை ஒன்று பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆற்று ஓரத்தில் அழகாக ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பூச்சி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பூச்சின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.